மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. எஸ்ஐயா 42வது அதிகாரம் 1-7 வசனங்கள். ஒரு ஆண்டவருடைய ஊழியன், அவருக்கு ஆதரவளிக்கிறேன், தேர்ந்து கொள்ளப்பட்டவர் நெஞ்சில் பூரிப்படைகிறது என்று சொல்லிவிட்டு அவருடைய நிலைமை 2வது வசனம் குறிப்பிடுகிறது. அவர் கூக்குரலிட மாட்டார், குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்ப மாட்டார், நெறிந்த நாளலை முறியார், மங்கி எரியும் திரிய அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். அவர் நீதி நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவில் காத்திருக்கும். அவர் அவ்வளவு எளிமையும் பொறுமையும் சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கும்படி தேவன் கிருபை செய்தனாலே அவருடைய சப்தம் தெருவில் கேட்காது. அவ்வளவு மென்மையும் மிருதுவானவர். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரிய அணையார், உண்மையாகவே நீதியை அவர் நிலைநாட்டுவார். அவ்வளவு எளிமையாகவும் கூக்குரலை உணர்த்தாமல் சாந்தத்தோடு, அதாவது நாளை மன தாழ்ச்சியும் சாந்தம் என்னிடமிருந்து கற்றுக்கொள். Learn from me that I am gentle lowly in heart. நான் தாழ்மையும் தாழ்ச்சியும் எளிமையும் உள்ளவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள் என்று நுகத்தை மீது ஏற்றுக்கொள்கின்றேன். மத்தேயு 21:11-29 சொன்னது போல நாம் ஆண்டவரிடமிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அப்படி செய்து வெற்றி கண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் எளிமையிலும் தூய்மையிலும் தான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அதுவே நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அளிக்கும். அந்த நிறைவு பெற நம்ம ஒப்புக் கொடுப்போமா? எவ்வாறு நீ மனத்தாட்சி சாந்தம் உள்ளவராக இருந்தது போல எங்களுக்கும் அதை மனத்தாட்சி சாந்தத்தை தான். சாந்தம் உள்ள ஒரு நாட்டை உரிமையாக்கு, தாழ்மை உள்ளோர் உயர்த்தப்படுவோம் என்று சொன்னது போல வாழ்க்கையை உயர்த்தும் ஆசீர்வாதம் நல்ல